விழுந்து செய்கிறார். நாடியவருக்கு அல்லாஹ் பதவியை தருகிறார். நாடியவருடைய பதவி அல்லாஹ் பதிக்கிறார். எனவே அல்லாஹ் யாருக்கு எதை தர வேண்டும் என்பதில் கணக்கு பார்ப்பதில் அல்லாஹ் நுணுக்கமானவர். அதை கொண்டு அல்லாஹ் சிறப்பாக செயல்படுகிறார். அல்லாஹ் எல்லா வஸ்துக்கள் மீது சக்தி பெற்றோம் என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். எனவே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை, அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நம் கரங்களிலே, நம் விரல்களிலே தந்திருக்கிறார். அதை நாம் முறையாக பயன்படுத்தி யார் வந்தால் நமக்கு நல்ல ஆட்சி, யார் வந்தால் நமக்கு நிம்மதியான சூழல் என்பதை எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை அப்படி பேசுகிறார். தேர்ந்தெடுப்பது என்று ஒரு அற்புதமாக ஒரு கதை என்றால் சகோதரர்கள் யார் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலே கவனம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு பொதுவோக்கு, ஒரு பொறுப்பு இல்லாமல் யார் அசட்டையாக பொதுவாக செயல்படுவார்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக நஷ்டங்களையும் அனுபவிப்பார்கள் என்று விமான சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிப்பார்கள், மலக்குமார்கள் சொன்னதை செய்ததால் அவர்கள் அல்லாஹ்வால் போற்றப்படுகிறார்கள். இப்லீஸ் சொன்னதை செய்ய மறுத்ததால் அவன் அல்லாஹ்வால் கியாமத் நாள் வரைக்கும் தூக்கி வீசப்படுகிறான் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். எனவே நாம் நல்லவர்களை தேர்வு செய்தால் இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு அற்புத வழிகாட்டுதல்களை நாமே உருவாக்கி விடுகிறோம். நம்ம நிறைய பேர் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, தேர்வு செய்யக்கூடிய விஷயத்துல, தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்துல, தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல தகுதி தகாதாரம் இல்லாதவர்களை தான் தேர்ந்தெடுத்து விடுகிறோம். அதனால் உலக வாழ்க்கையில நாம் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அனுபவத்துக்கு வேற என்ன இருக்கு? நிகழ்காலத்திலும் சரி, கடந்த காலத்திலும் சரி, நாம் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலே ரொம்ப துல்லியமாக, ரொம்ப விவரமாக நாம் செயல்பட வேண்டும். நாம் கொஞ்சம் பொதுபோக்காக போக்குல, ஏதோ பொத்தாம் போக்குல யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, ஒரு கட்டம் தானே அடித்து விட்டு போயிடலாம் என்று நாம் ஏதோ நாம் என்று செயல்பட்டால் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் என்பதை நிகழ்கால அனுபவசாலிகள் நமக்கு ஊடக வழியாக தெளிவுபடுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அல்லாஹும்ம லா துஸல்லித அலைனா வல்லா யஹம்னா வலா யகாஃபு ஃபீனா. எங்கள் ரப்பே, எங்கள் மீது கருணை புரியாத, எங்கள் மீது இரக்கம் காட்டாத, எங்களை அன்பு செலுத்தாத அநியாயக்கார ஆட்சியாளர்கள் எங்களை பாதுகாத்து, எங்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை சாட்டி விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நாம் வாக்களிக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் இன்றையிலிருந்து ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம லா துஸல்லித அலைனா வல்லா யஹம்னா வலா யகாஃபு ஃபீனா என்ற இந்த துஆவை நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நாம் கேட்க தவறினால் ஒரு பொம்மையற்ற தலைவரைத்தான் நாம் தேர்வு செய்து சூழலுக்கு ஆளாகுவோம். நாம் எதையும் பேச தேவையில்லை. நாம் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அப்படித்தான் நடக்கிறது. தேர்வு செய்வதில், தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் நாம் பின்வாங்கினால் நிகழ்காலத்தில் நமக்கு தலைவர்கள் எப்படி ஆகுவார்கள்? செயல்படும் தலைவர் அல்ல, செயலற்ற பொம்மை தலைவர்கள் தான் நம்முடைய ஆட்சியாளர்களாக உருவாகுவார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படித்தான் தலைவர்கள் ஆகுவார்கள். நாம் சரியானவாக, உறுதியானவர்களாக, சரியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் உறுதியாக இருந்தால் நமக்கு அமையக்கூடிய தலைவர்களை அல்லாஹ் தஆலா நல்லவர்களாக கொண்டாந்து கொடுப்பான். ஒரு மொழிதாக, ஒரே ஒரு மொழிதான். நீங்க அங்க போய் நின்றுட்டு யார தேர்வு செய்வீங்க அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை அல்லாஹ் மாத்திடுவான். நீங்க ஒரு நினைச்சிட்டு போறீங்க, நல்லவங்க தேர்வு செய்யணும். ஆனா அந்த போனதுக்கு பிற்பாடு சைத்தான் இருக்கிறார். அவன் எப்போது நம்ம வழிபடுவான். அவன் என்ன செய்யறான்? உள்ளத்துல ஒரு விதமான ரசாயன மாற்றத்தை கொடுத்து நல்லவர்களை தேர்வு செய்வதாக தீயவர்களை தேர்வு செய்து சூழலுக்கு ஆராய்வான். அதனால பெருமாள் துவாவை கற்றுத்தந்தாங்க, நான் சந்தித்த அறிவினா வந்தாயிரம்னா ஒரு யாருக்கு அப்படின்னா தொடர்ந்து அல்லாஹ் எடுத்த தேர்தல் உள்ளத்தில் அல்லாஹ் உறுதியை தருவார் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல தலைமைத்துவ